मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। வெல்கம் டு ஹாப்பி டைம் ரிசார்ட். உங்களோட டைம் எப்பவுமே ஹாப்பியா இருக்கிறதுக்கு தான் இந்த ரிசார்ட். இந்த அங்க நீங்க ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சு. உங்களோட வெஜிடபிள் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ், பீஸா, அதோட சோமாஸ். இதை சாப்பிடும் போது எங்க அம்மா தீபாவளி அன்னைக்கு சுட்டு கொடுக்குற பலகாரம் ஞாபகம் வந்துருச்சுமா. டேய், ஆவுனா உன் சொந்த கதை சோக கதையெல்லாம் எடுத்து விடாதடா. சும்மா அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா சாப்பிடு. இந்த சிக்கன் நூடுல்ஸ் நான் எப்படி சாப்பிடுறேன்னு பாரு. வாயால தான்டா. என்னடா சாப்பாட்டுக்கெல்லாம் சென்டிமெண்ட் பாக்குறீங்க? பாத்தியா? வெஜ் நூடுல்ஸ் தாப்பா. பண்ணி இந்த வெஜ் நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்கு பதிலா நீ வெறும் வெள்ளரிக்காயை வாங்கி கடிச்சு திங்கலாம்டா. இதுக்கு எதுக்கு ஹோட்டலுக்கு எனக்கு பிடிச்சத நான் சாப்பிட முடியும், நீ விடு. நான் தான் ஆர்டர் பண்ணுவேன். நான் தான் ஆர்டர் பண்ணுவேன், நீ விடு. நான் தான் பண்ணுவேன். அச்சச்சோ, பச்சைக்கிளி வாயிலிருந்து நெருப்பு வருதுமா. இது எப்படியா தடுத்து நிறுத்தணுமே. ஏதாவது பண்ணு. எப்படி சோமாஸ்ல அட்டாக் பண்ண பாத்தியா? ஹலோ நண்பர்களே, உங்களுக்கு எங்களோட வணக்கங்கள். யார் நீங்க? பாக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கீங்க. நாங்க பார்க்க வேணும் விசித்திரமா இருக்கலாம், ஆனா நான் சொல்ல போற விஷயத்தை கவனமா கேளுங்க. ஊருக்குள்ள ஒரு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அட, இந்த ஊரா சுத்தி காட்டிட்டு பேங்க்ல இருக்கிற காசெல்லாம் காலி பண்ணிடுவீங்களே, அவங்க தானே நீங்க? கடலுக்கு மட்டும் இல்ல, ஏரி, குளம், குட்டை எல்லாத்துக்குமே நாங்க கூட்டிட்டு போவோம். ஆனா எல்லாத்துக்குமே நீங்க பே பண்ணணும். என்னது பேவா? அப்படின்னா எங்களை குளிர் பிரதேசத்துக்கு கூட்டிட்டு போவீங்களா? குளிர் பிரதேசம் மட்டும் இல்ல, எந்த பிரதேசத்துக்கு வேணாலும் நம்ம போலாம். அதுக்கு நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஜல்லுன்னு போய் ஜில்லுன்னு இருக்கலாம். அதுக்கு நாங்க கேரண்டி. அதுக்கு நாங்க ரெடி. பஞ்சும் நல்லா இருக்கு. ஜல்லுன்னு போய் ஜில்லுன்னு வந்துடலாம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க சீக்கிரம் கிளம்பலாம். அதெல்லாம் சரி, நீங்க எங்கேயாவது போகணும்னு நினைச்சீங்கன்னா உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அதோ தெரியுது பாத்தீங்களா மொனக்கடை, அங்கதான் நாங்க கடை வச்சிருக்கோம். ஓகே, நாங்க முதல்ல வீட்ல போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு நாங்க சொல்றோம். உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஜல்லுன்னு போங்க, ஜில்லுன்னு வாங்க. உங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணும்னாலும் சரி, உங்களுக்காக நாங்க இருக்கோம். ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நமக்கு செமையான ஐடியாவை கொடுத்திருக்காங்க. நம்ம குளிர் பிரதேசத்துக்கு போவோம். ஜல்லுன்னு போய் ஜில்லுன்னு வருவோம். அதெல்லாம் வேண்டாம், பீச்சுக்கு போய் ஜாலி பண்ணுவோம். டேய், குளிர் பிரதேசம் தான் போணும். பீச்சுக்கு தான் போகணும். இல்ல குளிர் பிரதேசம் இல்ல பீச். இல்ல குளிர் பிரதேசம். அது சரி, எங்க போறதா இருந்தாலும் நமக்கு காசு வேணுமே. யார் தருவா? நம்ம ஹவுஸ் ஓனர் அம்மா கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட போய் பேசுவோம். சீக்கிரம் போலாம். சரி, அவங்க கிட்ட போய் நாம பேசி பாப்போம். சரி சீக்கிரம் வாங்க. மேடம் கிட்ட போய் பேசிட்டு கிளம்பலாம். அவங்களே ஒத்துப்பாங்க. மேடம், எப்படி இருக்கீங்க? என்னடா ஓவரா கொஞ்சறீங்க? அடடா, மேடம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். என்னாச்சு இவங்களுக்கு இவ்ளோ ஐஸ் வைக்கிறாங்க? என்ன சொல்லுங்களா, என்ன வேணும் உங்களுக்கு? மேடம், இந்தாங்க உங்களுக்கு பிடிக்கும்னு முருங்கைக்கீரையும் கருவாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஓ, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட சேர்த்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்ம ஹாலிடேக்கு பீச்சுக்கு போனா என்ன? மேடம், ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. வாங்க உடனே பீச்சுக்கு போலாம். அங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்மள கவனிக்கிறதுக்கு. ஆமா மேடம், நம்ம உடனே போலாம். ஆ, நீங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தரா வந்து உங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நல்லாதான் இருக்கும். என்ன அது? கடல் குதிரை சூப்பு. கடல் குதிரை சூப்பை நீங்க குடிச்ச உடனே உங்க தொண்டைக்குள்ள அந்த குதிரை டக்கு 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 டக்குன்னு ஓடுற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்க வயித்துக்குள்ள கடல் குதிரை ஓடுனா நல்லவா இருக்கும். அதனாலதான் நாங்க சொல்றோம், நாம பனி பிரதேசத்துக்கு போலான்னு. பனி பிரதேசம் எல்லாம் வேண்டாம். பனி பிரதேசத்துக்கு நீங்க போனீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு ஜில்லுன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் பில்லு ரொம்ப ஹை ஆயிடும். பார்த்து உஷாரா இருந்துக்குங்க மேடம். அதுக்கப்புறம் நீங்க ஆபீஸ்க்கு போக முடியாது. ஹாஸ்பிட்டல்லே தான் உட்கார்ந்து உங்களோட நாளை கழிக்கணும். உங்களுக்கு எது தேவைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அச்சச்சோ, வேண்டாம். எனக்கு ஊசினாலே போயும். இந்தாங்க. இவனுங்க குளிர் பிரதேசத்தை பத்தி தப்பா சொல்றாங்க. ஆனா நீங்க இதே பீச்சுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பீச்ல அடிக்கிற வெயில்ல கிடைக்கிற சூட்டுல அப்படியே அரிப்பு வந்து உங்க மேனி எல்லாம் டேன் ஆகி இவ்வளவு நாள நீங்க பொத்தி பாதுகாத்த உங்க அழகு மொத்தமா காணாம போயிடும். அதனால யோசிச்சு பாருங்க, சொல்றத கேளுங்க. அதுக்கு பதிலா பேசாம பனி பிரதேசத்துக்கு போனோம்னா அந்த டேனிங் பிரச்சனையே கிடையாது. என்ன சொல்றீங்க?
இங்க பாருங்க மேடம், அப்படிலாம் இல்ல. அவன் சொல்றத நம்பாதீங்க மேடம். நீங்க பீச்ல வந்து சன்பாத் எடுத்தீங்கன்னா விட்டமின் டி கிடைக்கும், உங்க ஸ்கின்னும் பளபளன்னு ஆயிடும். அது மட்டும் இல்ல மேடம், அங்க போனீங்கன்னா உங்க மனசுக்கு பிடிச்ச யாராவது உங்க கண்ணுல படலாம். அதுக்கப்புறம் நீங்க அவரு கூட சேர்ந்து ஹாலிடேவை ஜாலியா கொண்டாடலாம். 2 பேரும் சேர்ந்து ஜூஸ் குடிக்கலாம். என்ன சொல்றீங்க, யோசிச்சு பாருங்க. இல்ல வேணாம், நம்ம பனி பிரதேசத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நீங்க ஜாலியா அந்த பனி சறுக்கு விளையாடலாம். நீங்க பனிசறுக்கு விளையாடும் போது அப்படியே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட கிராஸ் பண்ணலாம்ல. நீங்க பனிசறுக்கு விளையாடும் போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அப்படி நீங்க சறுக்கி விளையாடிக்கிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமாக ஒரு பனிப்பொழிவு வந்தா நீங்க என்ன பண்ண முடியும்? பனிப்புயல்லே பரிதாபமா மாட்டிப்பீங்க மேடம். தேவையில்லாம எங்கேயாவது வழுக்கி விழுந்து உங்க கை கால்லாம் உடைஞ்சு முகரையெல்லாம் பேர்ந்து எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சொல்லும் போதே எனக்கு தலையெல்லாம் சுத்துது. பனி பிரதேசம் வேண்டாம். தலை சுத்துதா? ஒரு நிமிஷம், இந்தாங்க இந்த கஷாயத்தை குடி, சரியாயிடும். இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க தலை சுத்தல் எல்லாம் நின்னு போயிடுவாங்க. பனி பிரதேசத்துக்கெல்லாம் போக வேண்டாம் மேடம், பல பிரச்சனைகள் வரும். இதே நீங்க கடல்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நடு கடல்ல அப்படியே ஒரு கைத்தை புடிச்சுக்கிட்டு ஒரு போட்டுக்கு பின்னாடி நீங்க சர்ன்னு சர்ஃப் பண்றீங்க. எப்படி இருக்கும்? வாவ், எனக்கு பிடிக்கும். அப்படியே கடல்ல ஜாலியா ஒரு ரைடு போவீங்க. வாவ், சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா, பனி பிரதேசத்தை விட இதுல போறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னங்க நீங்க இன்னும் விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க? அங்க கடல்ல சுறாமீன் இருக்கு. போன வாரம் கூட 2 பேரும் தூக்கிட்டு போச்சு, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இப்போ நீங்க ஒரு போட்டு பின்னாடி சர்ஃப் பண்ணிக்கிட்டு ஜாலியா பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. ஒரு 6 சுறாமீன் உங்களுக்கு ரவுண்ட் விட்டு ஸ்கெட்ச் போட்டுருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. உங்க போட்டை ஓட்டுறவரும் ஆளை விடுங்கடா சாமின்னு போயிடுவாரு. அப்போ ஒரு ஷார்க் வந்து பாஞ்சு உங்க கைத்த கடிக்க, இன்னொரு ஷார்க் பாஞ்சு வந்து உங்க சர்ஃபிங் போர்டை கடிக்க, இன்னொன்னு உங்களை கடலுக்குள்ள தள்ளி விட்டு உங்களையே சாப்பிட முன்வர உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பாத்தீங்களா மேடம், எவ்வளவு ரிஸ்க் இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் சொல்றேன், பனி பிரதேசத்துக்கு போல கடல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஜல்லுன்னு போய் ஜில்லுன்னு வரலாம். என்ன சொல்றீங்க? ஆமா, இது வேண்டாம், கடல் வேண்டாம். இப்படி ஒரு விஷயம் நடக்க கூடாது. எனக்கு கடலை பார்த்தாலே பயமா இருக்கு. கடல் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுக்கப்புறம் கடலுக்கு போகணும்னு நினைக்கவே மாட்டேன். கற்பனையிலே இவ்வளவு அடி விழுதே அப்பா. அதுக்குதான் சொல்றேன் பனி பிரதேசத்துக்கு போலான்னு. எனக்கு பனிக்கரடி கூட 4 நாள் லீவ் வாங்கிட்டு மேடம், அதெல்லாம் வேண்டாம். நம்ம ஜல்லுன்னு போறோம், ஜில்லுன்னு தான் வரோம். இதுக்கு மேல நீங்க என்ன சொல்றீங்க? அங்க ஷார்க்கு தோல் எல்லாம் எதுவுமே கிடையாது. வாங்க நம்ம பனி பிரதேசத்துக்கு போவோம். இல்ல, எனக்கு இப்பவே சளி பிடிக்கிற மாதிரி இருக்கு. நாக்கெல்லாம் மறுத்து போன மாதிரி இருக்கு. பதட்டமாவாதீங்க மேடம், என் கூட வாங்க, நான் சொல்றேன். நீங்க பீச்சை விட்டு தள்ளுங்க. நாம ஏன் ஒரு அருவிக்கு போட்டிங் போக கூடாது? செமையா இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க. போட்டிங் அருவிலையா? நீங்க போன வாரம் நியூஸ் பேப்பர் பாக்கலையா? அங்க 4 பேரு நம்மள மாதிரி தான் போயிருக்காங்க. போறப்போ என்னாச்சு, அங்க நடுவுல பாறை இருந்திருக்கு. அங்க அவங்களுடைய அவசரமா அந்த பாறையில இடிச்சு கடைசியா போய் அருவியில விழுந்து அவங்கள காப்பாத்த முடியாம போயிடுச்சு. பாருங்க மேடம், அவன் சொல்றதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. அவன் தெரியாம ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான். அதோட அவன் போய் சொல்றான். சரி, போட்டிங் வேண்டாம், நாம ஒரு பேராஷூட் எடுத்துட்டு பறப்போம். ஆமா, பேராஷூட் எடுத்து பறந்தோம்னா இதை விட அதிகமான டேமேஜே அப்போதான். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், அப்படியே பறந்து போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு காத்து உங்களை எங்கெங்கயோ கூட்டிட்டு போகுது. எப்படி, ரொம்ப நல்லா இருக்கா? அப்போ திடீர்னு உங்க பேராஷூட் உடைஞ்சிடுச்சுன்னா, நீங்க அந்த அருவிக்குள்ள விழுந்துட்டீங்கன்னா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நமக்கு ஜாலியா த்ரில்லிங்கா தான் இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா? இவன் ஹாலிடேக்கு வழி சொல்றானே இல்ல உலகத்தை விட்டு அனுப்ப வழி சொல்றானா? நீ தள்ளி போடா மேடம், இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. பசங்களா, எல்லாரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. எனக்கு தலையே சுத்துது. எதுக்காக இப்ப நம்ம வெளியே போகணும்? வெளியே போனா தானே ஜாலியா இருக்கும் மேடம். ஜாலியா இருந்தா தானே நாம ஹாப்பியா இருக்க முடியும். அதாவது எப்பயுமே நம்ம இங்கே தானே இருக்கோம். அதுக்குதான் சொல்றேன் குளிர் பிரதேசத்துக்கு போலாம். அப்படி போனா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. குளிர் கூட ஒரு நல்ல பெரிய ஸ்ட்ரென்த்தா மாறும். நிறுத்துங்க, எல்லாரும் நிறுத்துங்க. நான் எங்கேயும் வெளியே வரதுக்கு விரும்பல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்னதே போதும். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கல. வீட்டுக்குள்ளேயே இருந்த டென்ஷனா இருக்குல்ல, வெளியில போயிட்டு வருவோம். முடியாது, நான் வெளியே வர மாட்டேன். எனக்கு கோபம் வருது. இங்க பாருங்க, எல்லாரும் பேசாம வீட்லயே இருங்க. வீட்டை விட்டு நான் எங்கேயும் வரல. வெளியே போனா இவ்ளோ ஆபத்து இருக்கா? இப்படி சொதப்பிக்கிச்சு. மேடம், நீங்க சொன்னதே போதும். வாங்க மேடம், என்னாச்சு, என்ன முடிவு பண்ணீங்க? சொல்லுங்க.
ஹாலிடேக்கு வெளியே போறத பத்தி முடிவு பண்ணிட்டீங்களா? குளிர் பிரதேசமா கடல் பிரதேசமா? அது நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நீங்க எல்லாரும் இங்க உட்காருங்க பசங்களா. நான் என்னன்னு சொல்றேன். உட்கார்றதா முக்கியம், எங்க போக போறோம்னு சொல்லுங்க. கொஞ்ச நேரம் வாய முடி சும்மா இருடா. அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னு முதல்ல கேட்கலாம். சரியா, வாய முடி. நான் வீட்லயே டிவி பார்க்க போறேன். வீட்ல இருந்து டிவி பார்க்க போறீங்களா? எனது வீட்ல இருந்து டிவி பார்க்க போறீங்களா? நம்ம குளிர் பிரதேசத்தை டிவில இருந்தா பார்க்கணுமா? நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போல. டேய் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா. அவங்க என்ன முடிவு பண்ணிருக்காங்கங்கறத கேட்போம். ஆளை விடுங்கடா டேய். நான் என்ன நினைக்கிறேன்னா, குளிர் பிரதேசத்துக்கு போனாலும் சரி கடலுக்கு போனாலும் சரி ஆபத்து நிறைய இருக்கு. அதனால வீட்லயே இருக்கலாம். வாங்க சோஃபால உட்காருங்க. அப்புறம் இதுதான் கன்னியாகுமரி. இந்த கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை இருக்கு. இந்த ப்ரோக்ராம்ல உலகத்துல இருக்கிற எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சு அவங்களே ப்ரோக்ராம் போடுறாங்க. அதனால எங்கேயும் போகாம இங்க இருந்தே பார்க்கலாம். செலவும் மிச்சம், டயர்டும் ஆகாது, பாதுகாப்பாவும் இருக்கலாம்.